வணக்கம் மாணவர்களே, இன்று நாம் பார்க்க போகும் பாடப்பகுதி இயல் 8 இலக்கண பகுதி. தலைப்பு யாப்பிலக்கணம். இலக்கணம் மொத்தம் 5 வகைப்படும். எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. அதாவது எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், பொருளிலக்கணம், யாப்பிலக்கணம், அணி இலக்கணம். இந்த 5 வகை இலக்கணங்களில் ஒன்றுதான் யாப்பிலக்கணம். யாப்பு என்ற சொல்லின் பொருள் கட்டுதல் என்று பொருள்படும். இதில் உறுப்புகள் என்னென்ன பார்த்தோன்னா மொத்தம் 6 வகையான உறுப்புகள் இருக்குது. எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை. இது உங்களுக்கு 2 மதிப்பெண் வினாக்களில் கேட்கக்கூடிய ஒரு வினா. யாப்பின் உறுப்புகள் எத்தனை, அவை யாவை அப்படின்னு கேட்டேன்னா யாப்பின் உறுப்புகள் 6 வகைப்படும். அவை எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை அப்படின்ட்டு நீங்கள் எழுது. அடுத்து இப்போ ஒன்று பார்க்கலாமா? எழுத்துனா என்ன, அசைனா என்ன, சீர்னா என்ன, அந்த மாதிரி ஒன்று நம்ம பார்க்கலாம். இப்போ எழுத்து அப்படின்னு பார்க்கும்பொழுது யாப்பிலக்கண அடிப்படையில் எழுத்துக்கள் குறில், நெடில், ஒற்று என 3 வகைப்படும். சரியா? அந்த எழுத்தை எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா குறில் எழுத்து, நெடில் எழுத்து, ஒற்று எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு 3 வகையாக பிரிச்சிருக்காங்க. இப்போ நம்ம உயிர் எழுத்து 12 நம்ம எடுத்துக்கினாலே அதில் உயிர் குறில் இருக்குது, உயிர் நெடில் இருக்குது இல்லையா? அதே மாதிரி உயிர்மை குறில் இருக்குது, உயிர்மை நெடில் இருக்குது. சரியா? அடுத்து அசை அப்படின்னு சொல்லும்போது எழுத்துக்களால் ஆனது அசை எனப்படும். அசைனா என்னது? எழுத்துக்களால் ஆனது. அது ஓரெழுத்தாகவும் இருக்கலாம், ஈரெழுத்தாகவும் இருக்கலாம். இப்போ ஓரெழுத்து அப்படின்னு சொல்லும்போது பூ அப்படின்னா அந்த ஓரெழுத்து பொருள் தரக்கூடிய எழுத்து இல்லையா? அதை என்ன சொல்லுவோம்? அசை அப்படின்னு சொல்லுவோம். புரியுதா? இப்போ இந்த அசையை 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று நேரசை, இன்னொன்று நிறையசை. சரியா? அசை என்றால் என்ன? எழுத்துக்களால் ஆனது அசை. சரியா? அந்த அசை எத்தனை வகையாக பிரிக்கிறாங்க? 2 வகையாக பிரிக்கிறாங்க. அது என்னென்ன? நேரசை, நிறையசை. இந்த நேரசை, நிறையசை அப்படின்னு பிரிக்கும்போது இந்த ஒற்றெழுத்துக்களை மட்டும் அவங்க கணக்கில் எடுத்துக்கிறது கிடையாது. சரியா? அடுத்த நேரசை. நேரசைக்குரிய எப்படி நம்ம நேரசை நம்ம கண்டுபிடிக்கணும், எப்படி நம்ம நிறையசை கண்டுபிடிக்கணும்னு தெரிஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு மிக மிக எளிமையானதாக இருக்கும். நீங்கள் அடிப்படையாக தெரிஞ்சுக்க வேண்டியது நேரசைனா எது, எந்த எழுத்துக்கெல்லாம் வந்தால் அது நேரசை, எந்த எழுத்துலாம் வந்துச்சுன்னா அது நிறையசை அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். சரியா? இப்போ நேரசை அப்படின்னு சொல்லும்போது தனிக்குறி, அதாவது குறில் எழுத்து மட்டும் தனியாக வரும். சரியா? அப்படி வந்துச்சுன்னா அது என்ன அசை? நேரசை. இப்போ பார்த்தீங்கன்னா பா அப்படின்னு இருக்கு இல்லையா, இது தனிக்குறில் இல்லையா? அப்போ இது என்ன அசை? நேரசை. முதல்ல வாய்ப்பாடு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது இந்த குறில் எழுத்து இருக்கு இல்லையா, அந்த குறில் கூட ஒற்றை எழுத்து வரும். இப்போ நீங்கள் ஒரு சொல்ல நீங்கள் அழகிட்டு பிரிங்க அப்படின்னு சொன்னால் தனி குறில் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் நேரசைன்னு பிரிக்கலாம். இல்லை அந்த தனி குறில் பக்கத்துலேயே ஒரு ஒற்றை எழுத்து வந்துச்சுன்னா அதை நீங்கள் என்ன பிரிக்கலாம்? நேரசைன்னு பிரிக்கலாம். சரியா? அப்போ குறில் தனித்து வரும். அடுத்து இது கூட வரும், அந்த குறில் ஒற்று கூட சேர்ந்து வரும். 2ஆச்சா? அடுத்தது பார்த்தோன்னா தனி நெடில், அதாவது நெடில் எழுத்து மட்டும் தனியாக வரும். இப்போ ஒரு தொடரில் பல் அப்படி இருந்துச்சுன்னா இந்த நேரசைன்னு பிரிச்சிடலாம். அதே பக்கத்தில் பா அப்படி இருந்துச்சுன்னா அதை நீங்கள் தனியாக என்ன பிரிக்கணும்? நேரசைன்னு பிரிக்கணும். சரியா? அப்போது நெடில் தனித்து வந்துச்சுன்னா அது என்ன அசை? நேரசை. இப்போ பாருங்கள், பா அப்படின்னு இருக்குது. இந்த இடத்துல பா இல்லாமல் ஆ, இல்லை தா, இல்லை கோ, இல்லை மை, இதுவும் என்னது? நேரசையில் வரும். அடுத்தது என்ன நேரசைக்குரியது என்னது? குறில் தனித்து வரும், குறில் எழுத்தும் ஒற்றெழுத்தும் சேர்ந்து வரும். ஒற்றில் ஒன்றும் இல்லை, மெய்யெழுத்து வந்தால் ஒற்றெழுத்து அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி நெடில் எழுத்து தனித்து வரும் இல்லையா? அப்புறம் என்ன வரும்? அந்த நெடில் கூட ஒற்றெழுத்து சேர்ந்து வரும். அப்போ நேரசைக்குரிய வாய்ப்பாடு என்னது? பொருள் தனித்து வரும், குறிலம் ஒற்றும் சேர்ந்து வரும், நெடில் தனித்து வரும், நெடிலம் ஒற்றும் சேர்ந்து வரும். இப்படி வந்துச்சுன்னா அது என்ன அசை? நேரசை. சரியா? இப்போ அடுத்ததை பார்த்தோம்னா நிறையசை. நிறையசை நம்ம எப்படி பிரிப்போம்? இப்போ ரொம்ப ரொம்ப எளிமையாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் இதை அடிப்படையாக வச்சு நீங்கள் படிச்சுக்கோங்க. இப்போ நேரசைக்கு என்னது? குறில் தனித்து வரும், குறில் ஒற்று வரும், நெடில் வரும், நெடில் ஒற்று சேர்த்து வரும். இப்போ எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு குறிலை சேர்த்துக்கோங்க. நிறையசைக்கு இது எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு குறிலை சேர்த்துக்கோங்க. அப்போ ஒரு குறிலை சேர்த்துட்டிங்கன்னா 2 குறில் இணைந்து வரும். நீங்கள் குறில் தனித்து வரும், இங்கே என்ன வரும்? 2 குறில் இணைந்து வரும். சரியா? அது என்ன அசை? நிறையசை. இப்போ நீங்கள் ஒரு சொல்ல நீங்கள் பிரிக்கிறீங்க அப்படின்னா அதில் 2 குறில் வந்துச்சுன்னா அது என்ன அசைன்னு பிரிக்கணும்? நிறையசைன்னு பிரிக்கணும். இங்கே குறில் தனித்து வரும், அதனால் அது நேரசை. இங்கே இன்னொரு குறில் தனித்து வருது, அது நேரசை அப்படின்னு பிரிக்கக்கூடாது. ஏன்னா நம்ம 2 குறில் வச்சு நம்மளுக்கு நிறையசை வாய்ப்பாடு இருக்கும்பொழுது
அப்போ 2 குறில் இணைந்து வந்துச்சுன்னா அது என்னன்னு பிரிக்கணும்? நிறையசை அப்படின்னு பிரிக்கணும். இப்போ நேரசையில் குறில் ஒற்று சேர்ந்து வரும் இல்லையா? அப்போ இதுக்கு மேலே நம்ம என்ன போட சொன்னேன்? ஒரு குறில் போட சொன்னேன் இல்லையா? அப்போ 2 குறில் ஒரு ஒற்று வரும். என்ன வரும்? 2 குறில் அது கூட ஒற்று சேர்ந்து வரும். அப்போ அது என்ன அசை? நிறையசை. இப்போ இங்கே என்ன சொன்னோம்? நெடில் தனித்து வரும்னு சொன்னோம். ஆனால் நிறையசையில் என்ன சொன்னேன்? ஒரு குறியில் முன்னாடி போட சொன்னேன் இல்லையா? அப்போ குறில் நெடில் இணைந்து வரும். அது என்ன அசை? நிறையசை இல்லையா? முதல் என்ன சொன்னேன்? நிறையசைக்கு 2 குறில் வரும், 2 குறில் கூட ஒற்று வரும், அதுக்கப்புறம் குறிலும் நெடிலும் வரும். இப்போ அடுத்த நேரசையில் லாஸ்ட்டாக என்ன பார்த்தோம்? கடைசியாக ஒரு நெடில் வரும், அது கூட ஒற்று வரும்னு சொன்னேன். நான் குறியில் முன்னாடி போட சொன்னேன் இல்லையா? அப்போ நிறையசை என்ன வரும்? குறில் நெடில் ஒற்று. அப்போ குறில் நெடில் ஒற்று வந்துச்சுன்னா அது என்ன அசை? நிறையசை. புரியுதா? அப்போ முதல்ல நீங்கள் படிக்க வேண்டியது நேரசைக்குரிய வாய்ப்பாடு. எதெல்லாம் நேரசை வரும், இதெல்லாம் நிறையசை வரும் அப்படின்னு நீங்கள் தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் அடுத்தடுத்தது நீங்கள் போக முடியும். அப்போ தான் உங்களுக்கு அது முழுமையாக விளங்கும். சரியா? இப்போ அடுத்தது சீர். நம்ம முதல்ல செயல் உறுப்பு யாப்போட உறுப்புகளில் 6 இருக்குது இல்லையா? அந்த 6ல் நம்ம எழுத்து பார்த்துட்டோம். அடுத்தது சீர். சீர் அப்படின்னு சொல்கிறது 1 அல்லது 1க்கு மேற்பட்ட அசைகளின் சேர்க்கை. இப்போ அசைனா ஒரு எழுத்து வரும் அல்லது 2 எழுத்து அந்த மாதிரி வரும் சொன்னோம் இல்லையா? அது அசை. இப்போ சீர் சொல்லும் போது 1 அல்லது 1க்கு மேற்பட்ட அசை வர்றது சீர். சரியா? அப்போ நீங்கள் அசைனா என்ன தெரிஞ்சுட்டாதான் சீர்ன்றது உங்களுக்கு புரியும். சரியா? இப்போ அந்த சீர் நம்ம எடுத்துட்டோன்னா அந்த சீரியை எப்படி பிரிக்கிறாங்கன்னா ஓரசச்சின்னு சொல்லுவாங்க, ஈரசச்சின்னு சொல்லுவாங்க, மூவசச்சி சொல்லுவாங்க, 4 அசச்சின்னு சொல்லுவாங்க. அப்போ சீர் என்பது 4 வகைப்படும். சீர் எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும். என்னென்ன அப்படின்னு கேட்டால் ஓரசச்சீர், ஈரசச்சீர், மூவசச்சீர், 4 அசைச்சீர். சரியா? இப்போ இந்த ஓரசச்சீருக்கு வாய்ப்பாடு இருக்குது, ஈரசச்சீருக்கும் வாய்ப்பாடு இருக்குது, மூவசச்சீருக்கும் வாய்ப்பாடு இருக்குது, 4 அசச்சீருக்கும் வாய்ப்பாடு இருக்குது. இப்போ நீங்கள் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாதான் நீங்கள் என்ன பண்ண முடியும்? எந்த ஒரு சொல்லை பிரித்தாலும் அதை அசை பிரித்து அது என்ன சீர்னு எழுதி அதற்குரிய வாய்ப்பாடை நீங்கள் எழுத முடியும். அதனால் படிப்படியாக நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். சரியா? அப்போ ஓரசச்சீர் சொல்லும் பொழுது அதற்குரிய அசை என்ன, அதுக்குரிய வாய்ப்பாடு என்ன, ஃபஸ்ட்டு நீங்கள் இது நல்லா தெரிஞ்சுக்கணும். சரியா? இப்போ ஓரசச்சீர் சொல்லும் பொழுது நேர் வந்துச்சுன்னா அதுக்கு என்ன வாய்ப்பாடு? 4 அப்படின்னு வரும். இந்த ஓரசச்சீர் பெரும்பாலும் ஒரு செயலில் இருக்கட்டும் இல்லை ஒரு திருக்குறளாக இருக்கட்டும் அது கடைசியாக வருது இல்லையா? அந்த சீர் தான் ஓரசச்சீரில் வரும். அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. முன்னாடி நம்ம பிரிக்கும் போது வராது. அந்த பாடல் முடியுது இல்லையா? திருக்குறளை நீங்கள் எடுத்துட்டாலே போதும். திருக்குறளில் மொத்தம் 7 சீர் இருக்கு இல்லையா? அதில் 7வது சீர் மட்டும்தான் நீங்கள் ஓரசச்சீரில் வரும். அதை நீங்கள் நினைவில் வச்சுக்கோங்க. சரியா? அப்போது இப்போ நேரசை அப்படின்னு வந்துச்சுன்னா அது 4. சரியா? அதே மாதிரி நிறையசை வந்துச்சுன்னா அதோட வாய்ப்பாடு மலர். நேர்புன்னு வந்துச்சுன்னா அதோட வாய்ப்பாடு காசு. நிறைவுன்னு வந்துச்சுன்னா அதோட வாய்ப்பாடு பிறப்பு. இப்போ இதே நீங்கள் பிரித்து பாருங்கள். இதே நம்ம அழகிட வாய்ப்பாடு பிரிப்போமா? எப்படின்னா நா இல் ஒரு நெடில் வந்திருக்கு, ஒற்று வந்திருக்கு. நம்ம நேரசை நிறையசை வாய்ப்பாடை பார்த்தோம் இல்லையா? அப்போது நெடிலும் ஒற்றும் நெடியில் ஒற்று வந்துச்சுன்னா அது என்ன வாய்ப்பாடை பார்த்தோம்? நெடியில் ஒற்று வந்துச்சுன்னா அது நேரசை. அப்போது அசை நேரசை, அதுக்குரிய வாய்ப்பாடு 4 இல்லையா? இப்போ இதையே நீங்கள் அழகிடுங்க. மா என்பது குறில், ல என்பது குறில், ஒரு ஒற்று. அப்போ 2 குறிலும் ஒற்றை இணைந்து வந்துச்சுன்னா அதுக்குரிய வாய்ப்பாடு எது? 2 குறில் ஒற்றை இணைந்து வாய்ப்பாடு இருக்குல்ல, நிறையசையில் இருக்குது. அப்போது அது நிறை. அதுக்குரிய வாய்ப்பாடு என்னது? மலர். சரியா? அடுத்தது நேர்பு அப்படின்னு இருக்குது. இதுக்கு நான் உங்களுக்கு எளிமையாக சொல்கிறேன் பாருங்க. இப்போ இது பிரித்து பாருங்கள். காசு அப்படின்னு இருக்கு இல்லையா? இப்போ கா என்பது நெடில், ஒரு நேரசை வந்துருச்சு. அடுத்தது சு என்பது குறில். நம்மளுக்கு நெடிலும் குறில நேரசை நிறையசை வாய்ப்பாடு இல்லை. நெடில் தனித்து வாய்ப்பாடு இருக்குது, குறில் தனித்து வாய்ப்பாடு இருக்குது. சரியா? அப்போது 2 நேர் வருது. சரியா? அது என்ன பண்ணணும்? நேர் முடிஞ்சிச்சுன்னா அதை நேர்பு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அப்போ நேர்புன்னு வந்துச்சுன்னா அதோட வாய்ப்பாடு காசு. அதே மாதிரி இதை பிரித்து பாருங்கள். பிறப்பு அப்படின்னு இருக்குது இல்லையா? அப்போ 2 குறில் ஒற்று வந்துச்சுன்னா அது என்ன அசை? நிறையசை. அடுத்தது ஒரு நேர் வருது.
அப்போ நிறை நேர் வந்துச்சுன்னா அதை நிறைவு அப்படின்னு நான் நினைவில் வச்சுக்கோங்க. அப்போ நிறைவுக்குரிய வாய்ப்பாடு பிறப்பு. சரியா? அப்போது கடைசி சீர் வந்து நேர் நேர் முடிஞ்சிச்சுன்னா அதுக்குரிய வாய்ப்பாடு, அதுக்குரிய அசை வந்து நேர்வு, அதுக்குரிய வாய்ப்பாடு காசு. சரியா? நிறை நேர் கடைசி சீர் முடிஞ்சிச்சுன்னா அதற்குரிய அசை வந்து நிறைவு, அதற்குரிய வாய்ப்பாடு பிறப்பு. சரியா? அப்போ ஓரசு சீர் வாய்ப்பாடு என்னது? நேர் நாள், நிறை மலர், நேர்வு காசு, நிறைவு பிறப்பு. சரியா? முதல்ல நீங்கள் என்ன பண்ணோம்? இந்த ஓரசீருக்குரிய வாய்ப்பாடை தெளிவாக படிச்சுக்கோங்க. அடுத்ததாக ஈரசீர் வாய்ப்பாடு. ஈரசீர் சொல்லும்பொழுது நேர் நேர் வரும். சரியா? நேர் நேர் வந்துச்சுன்னா அது தேமா, அதுக்குரிய வாய்ப்பாடு தேமா. இப்போ நீங்கள் அழகிட வாய்ப்பாடு பிரிக்கும் போது நேரசை நேரசை அப்படி பிரிப்பீங்க. அப்போ அது நேர் நேர். அப்போ நேர் நேர் வந்துச்சுன்னா அது தேமா. அதே மாதிரி நிறை நேர் வந்துச்சுன்னா அதோட வாய்ப்பாடு புளிமா. சரியா? நேர் நேர் தேமா, நிறை நேர் புளிமா, நிறை நிறை கருவிலம், நேர் நிறை பூவிலம். இப்போ மான் முடியுது இல்லையா, அதனால் இது என்ன சொல்லுவாங்கன்னா மாச்சீர் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே விலம்னு முடியறதால இதை விளச்சீர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? உங்களுக்கு ரொம்ப எளிமையாக ஞாபகம் வச்சுக்கோன்னா இந்த தேமாவே நீங்கள் பிரித்து பாருங்களா. தே என்ன? நெடில் தனித்து வருது. அப்போ நெடில் தனித்து வந்தால் என்ன அசையது? நேரசு. அதே மாதிரி மா என்றது நெடில் தனித்து வருது, அது என்ன அசை? நேர். அப்போ நேர் நேர் தேமா. இப்போ இதுவும் அதே மாதிரி நீங்கள் பிரித்து பாருங்கள். ஒரு குரில் இன்னொரு ஒரு குரில், அப்போ இரண்டு குரில் இணைந்து வந்து நம்மளுக்கு என்ன அசை வரும்? நிறை அசை வரும். மா என்பது என்னது? நெடில் தனித்து வருது. அப்போ நிறை நேர் புளிமா. சரியா? கருவிலம் அதே மாதிரி பாருங்கள். கரு அப்படின்றது இரண்டுமே குரில். சரியா? அப்போ இரண்டு குரில் இணைந்து வந்துச்சுன்னா அது என்ன அசை? நிறை அசை. அதே மாதிரி இரண்டு குரில் ஒற்று வந்துச்சுன்னா அது நிறை அசை. அப்போ நிறை நிறை கருவிலம். அதே போல் நேர் நிறை பூவிலம். இப்போ நீங்கள் படிக்கும் போது நேரசை என்னென்ன, நிறை அசை எப்படி கண்டுபிடிக்கிறது, ஓரசீர் என்ன, அதற்குரிய வாய்ப்பாடு, ஈரசீர் எப்படி வரும், அதற்குரிய வாய்ப்பாடு, இந்த மாதிரி நீங்கள் படிப்படியாக தெரிஞ்சுக்கிட்டே வரணும். சரியா? அடுத்தது மூவசைச்சீரில் வந்து காய்ச்சீர் இருக்குது, கனிச்சீர் இருக்குது. நம்ம நேர் நேர் தேமான்னு பார்த்தோம் இல்லையா, அதை அப்படியே நினைவில் வச்சுட்டு கடைசியாக அந்த காய்ச்சீருக்கு நேர் 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 போட்டு வந்துடும். சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நேர் நேர் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா தேமான்ட்டு. மூவசைச்சீரில் இந்த நேர் பக்கத்தில் ஒரு நேர் போட்டுக்கோங்க, நிறை நேர் பக்கத்தில் ஒரு நேர் போட்டுக்கோங்க, நிறை நிறை பக்கத்தில் ஒரு நேர் போட்டுக்கோங்க, நேர் நிறை பக்கத்தில் ஒரு நேர் போட்டுக்கோங்க. அப்போ நேர் 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 முடியும் இல்லையா. அப்போ தேமாங்காய், புளிமாங்காய், கருவிலங்காய், கூவிலங்காய் அப்படின்னு வரும். சரியா? நேர் 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 தேமாங்காய், நிறை நேர் நேர் புளிமாங்காய், நிறை நிறை நேர் கருவிலங்காய், நேர் நிறை நேர் கூவிலங்காய். புரியுதா? இந்த காய்ச்சீர்கள் இருக்கு இல்லையா, இது என்ன சொல்லுவாங்க? முதல் தேமான் முடிஞ்சதை மாச்சீர் சொன்னோம், கருவிலம் பூவிலம் சொல்கிறத விளச்சீர் அப்படின்னு சொன்னோம். அப்போ காய் முடியறதுனால இது என்ன சீர்? காய்ச்சீர்கள். இந்த காய்ச்சீர்களை என்ன சொல்லுவாங்கன்னா வெண்சீர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. காய்ச்சீர்கள் என்ன சொல்லுவாங்க? வெண்சீர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது கனிச்சீர் அப்படின்றது எப்படி வரும்னா, நம்ம நேர் நேர் போட்டோம் இல்லையா, இந்த நேர் நேர் அப்படியே எடுத்துகிட்டு நிறை நிறைன்னு போட்டுப்போம். சரியா? அப்போ ஒரு சொல்ல நம்ம பிரிக்கும் பொழுது நேர் நேர் நிறை அப்படின்னு வந்துச்சுன்னா அது என்ன எழுதணும்? தேமாங்கனி. நிறை நேர் நிறை அப்படின்னு முடிஞ்சிச்சுன்னா அது புளிமாங்கனி. நிறை நிறை முடிஞ்சிச்சுன்னா அது கருவிலங்கனி. நேர் நிறை நிறை முடிஞ்சிச்சுன்னா அது கூவிலங்கனி. சரியா? இப்போ அடுத்தது அழகிட்டு வாய்ப்பாடு பாருங்கள். இப்போ நம்ம நேரசேனா என்ன, நிறையசேனா என்ன, ஓரசீர், ஈரசீர், மூவசீர், நாலசீர் வரைக்கும் பார்த்துட்டோம் இல்லையா. இப்போ அது நாலுமே உங்களுக்கு நல்லா தெளிவாக நீங்கள் இருந்தீங்கன்னா அழகாக அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணால் எப்படிப்பட்ட குரட்பாவை கொடுத்தாலும் நீங்கள் அதை அழகிட்டு வாய்ப்பாடு சொல்லலாம். சரியா? இப்போ திருக்குறளே நீங்கள் உங்களுக்கு தெரிந்த திருக்குறளே நீங்கள் என்ன பண்ணலாம், அழகிட்டு வாய்ப்பாடு பிரிச்சுக்கினாலே உங்களுக்கு அசை சீர் எல்லாமே உங்களுக்கு தெரியும். எப்போதுமே வந்து ஈற்றடியின் இறுதிச்சீர் வந்து ஓரசீரை தான் முடியும். சரியா? முக்கியமாக அது திருக்குறளுக்கு. திருக்குறளை பார்த்தீங்கன்னா, பிறர் நாணத்தக்கது தான் நாணானாயின்
அறம் நாணத்தக்கது துடைத்து, அதாவது உடைத்து. சரியா? இப்போ இதில் வந்து மொத்தம் எத்தனை சீர்கள் இருக்குதுன்னு பாருங்கள். பிறர் நாண, இதை ஒரு சீராக நீங்கள் பிரித்து எழுதிக்கணும். அடுத்தது தக்கது, இதை ஒரு சீராக நீங்கள் பிரித்து எழுதிக்கணும். அடுத்தது தான் நானா, இது ஒரு சீர். அடுத்தது நாயின் அப்படி இருக்கு இல்லையா, இது ஒரு சீர். அப்போது திருக்குறளில் மொத்தம் 2 அடிகள் இருக்கும், 7 சீர்கள் இருக்கும். சரியா? அப்போ 4 சீர் முதல் அடியில் பிரித்தாச்சு. அடுத்து 2வது அடியில் அறம், அறம் நாண அப்படின்றது ஒரு சீர், தக்க என்பது ஒரு சீர், துடைத்து என்பது ஒரு சீர். 3 சீராச்சா? அப்போ முதல் அடியில் 4 சீர், 2வது அடியில் 3 சீர். நீங்கள் எப்படி எழுதணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு அட்டவணை போட்டுட்டு என்ன பண்ணோம், வரிசை, சீர், அசை, வாய்ப்பாடு அப்படின்னு எழுதிடும். அப்போ வரிசையில் மொத்தம் எத்தனை சீர் வரும்? 7 சீர் வரும். அப்போ 7 வரைக்கும் நீங்கள் எழுதிக்கோங்க. அடுத்தது சீர் தலைப்பு போட்டுக்கோங்க, அந்த 7 சீரையும் எடுத்து எழுதிக்கோங்க. அடுத்து அசைன்னு போட்டுக்கோங்க, வாய்ப்பாடு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இது 2ஐயும் நீங்கள் முடித்ததுக்கப்புறம் அசை பிரிக்கணும். எப்படின்னா, இப்போ முதல் எழுத்த பாருங்கள், பி என்பது குறிலா நெடிலான்னு பார்க்கணும். சரியா? அப்போ அது குறில் அப்படின்னா அடுத்து இருக்கக்கூடிய எழுத்தை பாருங்கள், அதுவும் குறில் இல்லையா? நீங்கள் எடுத்தோடனே குறில் தனித்து வருது நேரசு அப்படின்னு நீங்கள் உடனே பிரிக்கக்கூடாது. அதுக்கு அடுத்த எழுத்து என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். அப்போ அதுக்கு அடுத்த எழுத்து என்ன இருக்குது? குறிலாக இருக்குது. அப்போ 2 குறில் இணைந்து வந்து நம்மளுக்கு நிறையசை வாய்ப்பாடு இருக்குது. அதுக்கு அடுத்தது பாருங்கள் ஒற்று. அப்போ இதுக்கு நம்ம வாய்ப்பாடு இருக்குது இல்லையா, இதுக்கு அடுத்த எழுத்தை பார்த்தீங்கன்னா நெடில். அப்போ 2 குறில் ஒற்று நெடில் செய்து நம்மளுக்கு வாய்ப்பாடு கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், 2 குறில் ஒற்று இணைந்து வந்திருக்கு. அப்போ அது என்ன அசை? நிறையசைன்னு பிரிக்கணும். சரியா? அடுத்தது பாருங்கள், நெடில் தனித்து வந்திருக்கு. அதுக்கு அடுத்த எழுத்த பார்த்தா நா, குறில் தனித்து வந்திருக்கு. அப்போ நெடிலும் குறிலும் சேர்ந்து நம்மளுக்கு நேரசை வாய்ப்பாடோ நிறையசை வாய்ப்பாடோ இல்லை. அப்போ நீங்கள் இந்த இடத்துல என்ன பிரிக்கணும் அப்படின்னா, நா என்பது நெடில் தனித்து வரும், அதனால் அது என்ன அசை? நேரசை. சரியா? அடுத்தது பிரிச்சுட்டோமா? அடுத்தது பாருங்கள், ந என்பது குறில், இத் என்பது ஒற்று. அப்போ குறிலும் ஒற்று இணைந்து வந்துச்சுன்னா அது நிறையசை. சரியா? அப்போது நிறை நேர் நேர் புளிமாங்காய். புரியுதா? இப்போ நிறை நேர் புளிமான்னு சொல்கிறோம் இல்லையா, அது பக்கத்தில் ஒரு நேரசை வந்துச்சுன்னா அது அப்படியே புளிமாங்காய்ன்னு எழுதுங்க, அவ்வளோதான். சரியா? அடுத்தது பாருங்கள், அடுத்தது தக்கது அப்படின்னு இருக்குது. அதுவும் அதே மாதிரி தான். இங்கே ஒரு குறில் ஒற்று இணைந்து வந்திருக்கு. அப்போ ஒரு குறியில் ஒற்று இணைந்து வந்துச்சுன்னா அது நேரசை. க து 2 குறில் இணைந்து வந்துச்சுன்னா அது நிறையசை. அப்போ நேர் நிறை கூவிலம். அடுத்தது தான் அப்படின்னு பிரிச்சிருக்கான். இப்போ நெடில் இருக்குது, ஒற்று இருக்குது. அப்போ நெடில ஒற்றும் வந்துச்சுன்னா அது நேரசை. நான் நெடில் தனித்து வந்துச்சுனாலும் அது நேரசை. இன்னொரு இடத்துல பாருங்கள், நா என்பது நெடில். அப்போ நெடில் தனித்து வந்துச்சுனாலும் அது நேரசை. அப்போ நேர் 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 தேமாங்காய். அடுத்தது நா நெடில் தனித்து வந்திருக்கு, அடுத்து ஒரு குறில் வந்திருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இது அப்படியே பிரிச்சிடணும். நெடில் தனித்து வந்துச்சு, அதனால் இது நேரசை. ஈ இன், அதாவது குறியிடம் ஒற்று வந்துச்சு, அதனால் இது நேரசை. அப்போ நேர் நேர் தேமா. அறம் நாண, இந்த அறம் என்பதையே வந்து நம்ம நிறையசையாக பிரிக்கலாம். ஏன்னா 2 குறில் ஒற்று இணைந்து வந்துச்சுன்னா அது நிறையசையில் வரும். அடுத்து நெடில் தனித்து வந்துச்சுன்னா நேரசை, நெடில குறிலம் ஒற்று சேர்ந்து வந்துச்சுன்னா அது நேரசை. அப்போ நிறை நேர் நேர் புளிமாங்காய். சரியா? அடுத்தது தக்க. அப்போ தா இக்கு, ஒரு குறிலம் ஒற்று வந்திருக்கு, அது நேரசை. க குறில் தனித்து வந்திருக்கு, அதனால அது நேரசை. அப்போ நேர் நேர் தேமா. துடைத்து, து டை இத்து, குறில நெடில ஒற்று வந்திருக்கு, அது நிறை. அடுத்து ஒரு நேர் வந்திருக்கு பார்த்தீங்களா, அப்போ அது என்னது? நிறைவு. சரியா? அப்போ நிறைவு என்பது பிறப்பு என்று வரும். இதுதான் ஓரசச்சு. சரியா? இப்போ அடுத்தது தலை எப்படி கண்டுபிடிக்கணும்னு பாருங்க. தலை அப்படின்னு சொன்னா, இந்த தலை என்பது என்ன சொல்லுவாங்கன்னா விலங்கு அப்படின்னு சொல்லுவாங்க, கட்டுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அப்போது இதை எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாடலின் நின்ற சீரின் ஈற்றசையும் அதனை எடுத்து வரும் சீரின் முதல் அசையும் பொருந்துதல் தலை எனப்படும். இப்போ நீங்கள் ஒரு திருக்குறளை வந்து நீங்கள் அலகிட்டு வாய்ப்பாடு பிரிக்கிறீங்க இல்லையா, இப்போ நீங்கள் இது எப்படி தலையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இதில் மொத்தம் 7 சீர்கள் இருக்கு இல்லையா. பிறர் நாண என்பது நின்ற சீர். சரியா? இப்போ இது நின்ற சீர், இது வரும் சீர்.
இப்போ இதை அடிப்படையாக வச்சு தான் நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும்? தலை கண்டுபிடிக்கணும். நின்ற சீரின் ஈற்றசையும் அதனை அடுத்து வரும் சீரின் முதல் அசையும் பொருந்துதல் தலை எனப்படும். சரியா? அந்த தலை வந்து மொத்தம் எத்தனை வகையாக பிரிக்கிறாங்கன்னா 7 வகையாக பிரிக்கிறாங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நேரொன்றாசிரிய தலை, நிறையொன்றாசிரிய தலை, இயற்சீர் வெண்டலை, வெண்சீர் வெண்டலை, கலித்தலை, ஒன்றிய வஞ்சுத்தலை, ஒன்றாத வஞ்சுத்தலை. சரியா? இப்போ தலை என்பதற்கு விலங்கு அல்லது கட்டுதல் என்று பொருள் பெறும். தலை மொத்தம் 7 வகைப்படும். அந்த 7 வகைப்படுத்தியிருக்காங்க. அந்த 7 நீங்கள் தெளிவாக படிச்சுக்கணும். ஏன்னா நீங்கள் அடுத்த வகுப்பு போகும்பொழுது இதெல்லாம் உங்களுக்கு அடிப்படையான ஒரு செய்திகள். சரியா? அப்போ நேரொன்றாசிரிய தலை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, மாமுன் நேர், அதாவது நின்ற சீரின் ஈற்றசை வந்து மாச்சேரில் முடிஞ்சிருக்கணும். சரியா? வரும் அசையின் முதல் சீர் வந்து என்ன பண்ணணும்? நேரில் முடிஞ்சிருக்கணும். அப்போ மாமுன் நேர். அதே மாதிரி விளமுன் நிறை வந்துச்சுன்னா அது நிறையொன்றாசிரிய தலை. மாமுன் நிறைன்னு வந்துச்சுன்னா அது இயற்சீர் வெண்டலை. காய்முன் நேர் வந்துச்சுன்னா அது வெண்சீர் வெண்டலை. காய்முன் நிறைன்னு வந்துச்சுன்னா அது கலித்தலை. கனிமுன் நிறைன்னு வந்துச்சுன்னா அது ஒன்றிய வஞ்சுத்தலை. கனிமுன் நேர் வந்துச்சுன்னா அது ஒன்றாத வஞ்சுத்தலை. சரியா? அடுத்தது எழுத்தை பார்த்துட்டோம், அசையை பார்த்துட்டோம், சீர் பார்த்துட்டோம், தலை பார்த்துட்டோம். அடுத்ததாக அடி. அடி அப்படின்னு சொல்லப்படுறது இரண்டிற்கு மேற்பட்ட சீர்களும் தொடர்ந்து வருவது அடி எனப்படும். சரியா? அடினா என்ன? 2 அல்லது 2க்கு மேற்பட்ட சீர்கள் தொடர்ந்து வந்துச்சுன்னா அது என்னது? அடி. இப்போ கட்டுறதுனால் ஆய அப்படின்றதும் என்னது? 2 சீர்கள் வந்துருக்கு இல்லையா? அப்போ நம்ம என்னவா எடுத்துக்கலாம்? அது அடி அப்படின்னும் எடுத்துக்கலாம். சரியா? இப்போ அடி என்பது எத்தனை வகைப்படும்? 5 வகைப்படும். அடி எத்தனை வகைப்படும்? 5 வகைப்படும். என்னென்ன பாருங்க. குரலடி, சிந்தடி, அளவடி, நெடிலடி, கழி நெடிலடி. மொத்தம் எத்தனை வகை இருக்குது? 5. என்னென்ன அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணணும்? மனப்பாடம் பண்ணணும். குரலடி இருக்குது, சிந்தடி இருக்குது, அளவடி இருக்குது, நெடிலடி இருக்குது, கழி நெடிலடி இருக்குது. இப்போ குரலடி அப்படின்றது எப்படி கண்டுபிடிப்போம்னா, 2 சீர்கள் வந்துச்சுன்னா அது குரலடி. சரியா? குரலடினா என்னது? 2 சீர்கள் வந்துச்சுன்னா அது குரலடி. சிந்தடி அப்படின்னா 3 சீர்கள் வரும். சரியா? அந்த பாடல் வந்து எல்லாமே எத்தனை சீர்கள் வரும்? 3 சீர்கள் வந்துச்சுன்னா அது சிந்தடி. அளவடி அப்படின்னு சொல்கிறது 4 சீர்கள் வரும். ஒரு அடியிலையுமே 4 சீர்கள் வந்துச்சுன்னா அது என்னது? அளவடி அப்படின்னு எடுத்துக்கணும். சரியா? அடுத்து நெடிலடி அப்படின்னு சொல்கிறது ஒவ்வொரு அடியிலையுமே எத்தனை சீர்கள் வரணும்? 5 சீர்கள் வரணும். அப்படி 5 சீர்கள் வந்துச்சுன்னா அது நெடிலடி. கடி நெடிலடி அப்படின்னு சொல்கிறது ஒரு அடியில் 6 சீர்களும் வரலாம், இல்லை 7 வரலாம், இல்லை 8 சீர்களும் வரலாம். அது போல் வந்துச்சுன்னா அது கடி நெடிலடி. சரியா? அப்போ இந்த தலை எப்படி உண்டாகுது அப்படின்னா, 2 சீர்கள் சேரும்போது தான் தலை உண்டாகும். அதாவது நின்ற சீரின் ஈற்றசை, வரும் சீரின் முதல் அசை. சரியா? அடுத்தது கடைசியாக நம்ம பார்க்க போகிறது தொடை. எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை. தொடை என்பது தொடுத்தல். தொடைனா என்னது? தொடுத்தல். அதாவது பாடலின் அடிகளிலோ சீர்களிலோ எழுத்துக்கள் ஒன்றி வர தொடுப்பது தொடையாகும். சரியா? அப்போ ஒரு பாடல் அடிகளாக இருக்கட்டும், இல்லை சீர்களாக இருக்கட்டும், எழுத்துக்கள் வந்து ஒன்று போலவே வந்துச்சுன்னா அது என்ன சொல்லுவோம்? தொடை அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இந்த தொடையை வந்து 8 வகையாக பிரிக்கிறாங்க. என்னென்ன அப்படின்னு சொன்னால், மோனை, எதுகை, இயைபு, அளபடை, முரண், இரட்டை, அந்தாதி, செந்தொடை. சரியா? தொடை எத்தனை வகைப்படும்? 8 வகைப்படும். சரியா? இப்போ எழுத்தை எப்படி பிரிக்கிறோம்? குறில், நெடில், ஒற்று அப்படின்னு பிரிக்கிறோம். அசை வந்து நேரசை, நிறையசை, ஓரசை சீர், இரசை சீர், மூவசை சீர், 4 அசை சீர் வரைக்கும் பிரிக்கிறோம். சீர் எழுத்து, அசை, சீர் அதையும் பிரிக்கிறோம். அடுத்தது தலை அப்படின்றத 7 வகையாக பிரிக்கிறோம். அடி அப்படின்றத 5 வகையாக பிரிக்கிறோம். அப்போ தொடை என்பது 8 வகைப்படும். சரியா? இப்போ இதில் பார்த்திங்கன்னா மோனை, தொடை. மோனை அப்படின்னு சொன்னாலே முதல் எழுத்து. எங்கே முதல் எழுத்து அப்படின்னா, அது அடிகளாக இருக்கலாம், இல்லை சீர்களாக இருக்கலாம். அப்போ ஒரு பாடலின் அடிகளிலோ அல்லது சீர்களிலோ முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை.
சரியா? இப்போ பாருங்கள், ஒற்றொற்றி தந்த பொருளையும் மற்றுமோர் ஒற்றினால் ஒற்றிக்கொள்ளல் அப்படின்னு இருக்குது. இப்போ முதல் அடியில் பார்த்திங்கன்னா ஓ என்ற எழுத்து இருக்குது, அடுத்த அடியில் அதே ஓ என்ற எழுத்து இருக்குது. அப்போ இரண்டிலுமே முதல் எழுத்து ஒரே மாதிரி வருது இல்லையா? அப்போ இது என்ன சொல்லலாம்? மோனை தொடை அப்படின்னு சொல்லலாம். சரியா? அடுத்து எதுகை தொடைன்னு சொல்லும்பொழுது அடிகளிலோ சீர்களிலோ முதல் எழுத்து அளவொத்து இருக்க இரண்டாம் எழுத்து ஒன்றி அமைவது. இப்போ மோனைன்னு சொன்னால் முதல் எழுத்து, எதுகைன்னு சொல்லும் பொழுது இரண்டாவது எழுத்து. இப்போ திறனல்ல அப்படின்னு இருக்கு இல்லையா? அப்போது இந்த தீ பகல் என்ன இருக்குது? ரா என்ற குரில் எழுத்து இருக்குது. சாரி, ரா இருக்கு இல்லையா? அடுத்த அடியில் பார்த்திங்கன்னா ரா இருக்குது. சரிங்களா? அப்போது இரண்டாவது எழுத்து ஒன்று போலவே அமைந்ததால் இது என்ன தொடை? எதுகை தொடை. சரியா? இயைபு தொடை என்பது அடிகள் தோறும் இறுதி எழுத்தோ அசையோ சீரோ அடியோ ஒன்றி அமைவது. ஒரு அடியிலையுமே இறுதி எழுத்து நினைவு வச்சுக்கோங்க. இயைபு தொடை அப்படின்னு சொன்னால் ஒரு அடியிலையும் இருக்கக்கூடிய இறுதி எழுத்தாக இருக்கலாம், அல்லது ஒரு அசையாக இருக்கலாம், அல்லது ஒரு சீராக இருக்கலாம், அப்படின்னா ஒரு அடியாக கூட இருக்கலாம். இது எப்படி இருக்கும்? ஒரே மாதிரி வந்துச்சுன்னா அது என்ன தொடை? இயைபு தொடை. வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம் மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும் அப்படின்றது திருக்குற்றால பிரபந்தத்தில் வரக்கூடிய ஒரு பாடல். சரியா? இதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கெஞ்சும் அப்படின்ட்டு முடிஞ்சிருக்கு இல்லையா? அப்போ இது எப்படி இருக்குது? ஒரே மாதிரி ஒளியில் இருக்கு இல்லையா? அதனால் இது என்னது? இயைபு தொடை. அதே மாதிரி வேண்டும் வேண்டும் அப்படின்னு முடியலாம். இல்லை ஈன்று புறந்தறந்தல் என் தலை கடனே, சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே. அப்போ எந்த ஏன்னே இந்த பாடலடிகள் முடியலாம். அதுபோல் ஒரு எழுத்தாக இருக்கலாம், ஒரு அசையாக இருக்கலாம், இல்லை சீராக இருக்கலாம். ஒரு அடிகளில் இறுதி எழுத்தோ அசையோ சீரோ ஒன்று போல அமைவது இயைபு தொடை. சரியா? இப்போ இதில் உங்களுக்கு கொடுத்துருக்க குறிவினா பாருங்கள். அசை எத்தனை வகைப்படும், அவை யாவைன்னு மட்டும் கொடுத்துருக்காங்க. அப்போ அசை 2 வகைப்படும், அவை நேரசை நிறையசை. ஆனால் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது அடி எத்தனை வகைப்படும், என்னென்ன, அதே மாதிரி தலை எத்தனை வகைப்படும், அது என்னென்ன. சரிங்களா? அதே மாதிரி செய்யுள் உறுப்புகள் இது எல்லாமே நீங்கள் இதில் படிக்கணும். சரிங்களா? இப்போ இந்த காணொலியை நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் புத்தகத்தை நீங்கள் மறுபடியும் ஒரு 2 முறை வாசித்தா மட்டும்தான் உங்களுக்கு அந்த இலக்கண பகுதி முழுமையாக விளங்கும். அடுத்த காணொலியில் பார்க்கலாம். நன்றி.